நைட்டு திவ்யாவும் அரோராவும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. திவ்யா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த தலைவலி விஷயம் சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா யாருக்குமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அதை வந்து பொய்ன்னு சொன்னால் சத்தியமாக கோவம் வரும். அதோடு இல்லை, அவங்க கூடயே உட்காந்து தலை மசாஜ் பண்ணி விட்டாங்க, வாமிட் பண்ணும்போது பார்த்தாங்க, எல்லாமே கூட இருந்துட்டு சாண்ட்ரா அப்படி சொன்னது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் டைரெக்டாகவே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இனி அதை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நானுமே இருக்கவும் போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத திவ்யா வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி பற்றி பேசுகிறாங்க. ஒரு மாதிரி காதுக்குள்ளே கொசு போகிற மாதிரி நொய் 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 நொயின்னு ஒரு ஆட்டிடியூட் உள்ள பொண்ணு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான், அதால் பேசாமல் இருக்கவே முடியாது. இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பாசிட்டிவாக அதே நேரம் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்வதியும் கானா வினோத்தும் 2 பேரும் வந்து போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, எங்களை பற்றி சொல்லுங்கள், வெளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேட்டால் அவங்க கொடுக்குற ரிவ்யூவை நம்ம அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில் இருக்கணும். எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், எதை கேட்டால் எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. எனக்கு என்னதான் அந்த பொண்ணை பிடிக்கலைன்னா கூடவுமே அவளை ஏதாச்சும் ரொம்ப மோசமாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பார்வதி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.